சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம். பொடிப்பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மசாலுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். இதில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பும் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலும் ஊற்றி ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டுட்டு பூரி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.